கர்நாடகத்துல முடா ஸ்கேம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலகணுங்கிற குரல்கள் வலுத்து வருது. குறிப்பா அந்த மாநில எதிர்க்கட்சியான பாஜக மற்றும் அதன் கூட்டணியில இருந்து வர மதசார்பற்ற ஜனதா தளம் முதலமைச்சரை பதவி விலக வைக்கணுங்கிற விதத்துல ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வராங்க. கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் சித்தராமையாவுக்கு எதிராக பாத யாத்திரையில ஈடுபட்டு வராங்க பாஜக. அதற்கு அந்த கட்சியோட கூட்டணி வகிச்சு வர மதசார்பற்ற ஜனதா தளமும் ஆதரவு கரம் நீட்டியிருக்கு. இந்த நிலையில தான் பாத யாத்திரைக்கு போன கூட்டணி கட்சிகளுக்குள்ள விரிசல் ஏற்பட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடகால பாஜகவுக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருக்க வடக்கு பகுதிகளில் பாத யாத்திரையை நடத்தி வருது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற மதசார்பற்ற ஜனதா தளம். இந்த நிலையில சமீபத்துல மாண்டியா பகுதியில பாத யாத்திரையில ஈடுபட்டாங்க இந்த கட்சிகள். அப்போ கர்நாடக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திராவோட பிரச்சார வாகனம் மேல நின்று முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி பேசினாரு மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் குமாரசாமி பேச ஆரம்பிச்சதும் கவுடாரா கவுடா பிரீத்தம் கவுடாங்கிற குரல்கள் ஓங்க ஆரம்பிச்சது. பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏ மற்றும் கர்நாடக பாஜக பொதுச் செயலாளரா இருக்க பிரீத்தம் கவுடாவை குறிப்பிட்டு அவர் தான் பெரிய கவுடான்னு பாஜகவினர் ஒரு புறம் குரலை உயர்த்த, இது மாண்டியா அதை நினைவுல வச்சுக்கோங்கன்னு மதசார்பற்ற ஜனதாதள தொண்டர்கள் பதிலுக்கு குரல் உயர்த்த, பிரீத்தமும் மாண்டியாவை சேர்ந்த கவுடா தான் பாஜகவினர் பதிலுக்கு குரல் உயர்த்த இரண்டு கட்சிக்குள்ளேயும் மோதல் ஏற்பட்டிருக்கு. இதை அடுத்து போலீசார் இரண்டு கட்சியினரையும் சமரசம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கூட்டணி உடையாம இருக்கணுங்கிறத கருத்துல கொண்டு பிரீத்தம் கவுடா இனிமே பாத யாத்திரைக்கு செல்லக்கூடாதுன்னு அவருக்கு அறிவுறுத்தி இருக்கு பாஜக தலைமையிடம். இதை அடுத்து அவர் பாத யாத்திரையில கலந்துக்கலன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா ஒரு முன்னாள் எம்எல்ஏ எப்படி ஒரு தேசிய கட்சியான பாஜக மற்றும் அதனோட கூட்டணியில இருக்க மாநிலத்துல பெரும் பிரபலமான கட்சியான மதசார்பற்ற ஜனதா தளத்தோட கூட்டணி முறிக்க முடியும்னு கேள்விகள் எழறதுல வியப்பே இல்ல. பிரீத்தம் கவுடா எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏதோ ஒரு தடவை தான். ஆனா அவரோட வெற்றி மதசார்பற்ற ஜனதா தளத்தோட வேறையே ஆட்டி படைச்சதுன்னு சொல்லலாம். 1999க்கு பிறகு கர்நாடகாவோட ஹாசன் தொகுதியில பாஜகவால காலூன்றவே முடியல. ஹாசன் மக்களவை தொகுதி மதசார்பற்ற ஜனதா தள நிறுவனர் தேவகவுடா குடும்பத்தோட ஆஸ்தான தொகுதியா இருந்ததுனால ஹாசன் சட்டமன்ற தொகுதியும் அந்த கட்சியோட வசந்தா இருந்துச்சு. இந்த நிலையில தான் கடந்த 2018 சட்டமன்ற தேர்தல்ல மதசார்பற்ற ஜனதா தளத்தோட ஆஸ்தான தொகுதியான ஹாசன்ல பாஜகவோட கொடியை நாட்டினாரு பிரீத்தம் கவுடா. இது மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு பெரும் அடியா இருந்துச்சு. போதாக்குறைக்கு தேவகவுடா விரைவில் மரணம் அடைவாரு, குமாரசாமிக்கும் உடம்பு சரியில்லை, அதனால மதசார்பற்ற ஜனதா தளம் விரைவில் வரலாறு மாறிடும்னு பிரீத்தம் பேசினது பெரும் சர்ச்சைக்குள்ளாச்சு. இதனால தேவகவுடா குடும்பத்துக்கும் பிரீத்தம் கவுடாவுக்கும் இடையில மோதல் போக்க ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து 2023 சட்டமன்ற தேர்தல் வர மீண்டும் ஹாசன் தொகுதியில போட்டியிட்டாரு பிரீத்தம் கவுடா. ஆனா அந்த தேர்தல தேவகவுடாவோட ஸ்ட்ராட்டஜி மற்றும் ஹாசன் எம்பியா தேவகவுடாவோட பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா இருந்தது எல்லாமே பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. இதனால மீண்டும் அந்த தொகுதியை இழந்துச்சு பாஜக. இந்த நிலையில தான் 2024 மக்களவை தேர்தல் சமயத்துல காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவோட பேச்சுவார்த்தையில இறங்கிச்சு மதசார்பற்ற ஜனதா தளம். ஆனா மதசார்பற்ற ஜனதா தளத்தோட கூட்டணி வகிச்சா மாநிலத்துல கணிசமா இருக்க ஒக்காலிக சமூக வாக்குகள் இருக்க பகுதிகளில் பாஜகவால நுழைய முடியாதுன்னு காரணத்தை முன் வச்சு இந்த இரு கட்சிகளோட கூட்டணியை தடுக்கும் முயற்சியில இறங்கினாரு பிரீத்தம். ஆனா அவரோட முயற்சிகள் தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு. இந்த நிலையில தான் பாஜக கூட்டணியில இணைஞ்ச மதசார்பற்ற ஜனதா தளம் மக்களவை தேர்தலுக்கு தயாராகிட்டு இருந்துச்சு. தேவகவுடா பேரன் போட்டியிடும் ஹாசன் மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடைபெற இருந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிரஜ்வல் ரேவண்ணாவோட ஆபாச வீடியோக்கள் இணையத்துல வைரலாச்சு. இந்த விவகாரத்துல கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில வீடியோவை லீக் செய்ததா பிரீத்தம் கவுடாவோட ஊழியர் மற்றும் அவருடைய நட்பு வட்டத்துல இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த விவகாரம் சார்ந்து பிரீத்தம் கவுடா மேல வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தப்பட்டுச்சுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்துல பொறியியலாளரா வலம் வந்துட்டு இருந்த பிரீத்தம் கவுடாவை அரசியல் களத்துல வளர்த்து விட்டதே கர்நாடகாவோட பாஜக பெரும் புள்ளிகளான சி.டி. ரவி மற்றும் விஜயேந்திரா தான். இவங்க ஆதரவை பற்றி பிடிச்சுதான் இப்போ கர்நாடக பாஜக பொதுச் செயலாளராக இருக்காரு பிரீத்தம் கவுடா. இருப்பினும் பிரீத்தம் கவுடாவோட இந்த தனிப்பட்ட ரிவெஞ்சால மாநிலத்துல மதசார்பற்ற ஜனதா தளத்துடனான தன்னோட கூட்டணியை தக்க வச்சுக்க அலோலப்பட்டு வருது பாஜக.